சூரியோட மாமன் வசூல் கூட போட்டி. கமலஹாசனோட தக் லைஃப் 6வது நாள் வசூல் இவ்வளவுதானா? தமிழ் சினிமாவுக்கு 2025வது வருஷம் பொற்காலமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித்குமார், சூர்யா, தனுஷ், சிம்பு, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்களோட படங்கள் வெளியாகிறத தெரிஞ்சுக்கிட்டு தியேட்டர் ஓனர்களும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா 6 மாசம் ஆகியும் எந்த ஒரு படமும் 300 கோடி வசூல் கூட தொட முடியாம தயாரிப்பாளர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும், தியேட்டர் ஓனர்களுக்கும் ரொம்ப பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதல் 6 மாசத்துல அஜித்குமார், சூர்யா, கமலஹாசன் மாதிரியான முன்னணி நடிகர்களோட படங்கள் வெளியாகியும் பெருசா வசூல் வேட்டை நடத்த முடியல. இதுல அஜித்குமாரோட குட் பேட் அக்லி படம் மட்டும் ஓரளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கமலஹாசனோட தக் லைஃப் திரைப்படமும் வெளியாகி 6 நாள் ஆயும் இன்னமும் சூரியோட மாமன் படத்தோட வசூல் கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் கோடம்பாக்கத்தையே அதிர்ச்சியில அழுத்தியிருக்கு. நடிகர் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண் உள்ளிட்ட பல பேர் நடிச்சு வெளியான படம் மாமன். சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல், அப்புறம் விஜய் சேதுபதியோட ஏஸ் மாதிரியான படங்களை முந்துச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ தக் லைஃப் படத்தோட வசூல்ல போட்டி போட்டு வரக்கூடிய அளவுக்கு மாஸ் காட்டிக்கிட்டு இருக்கு. 10ல இருந்து 15 கோடிக்கும் குறைவான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட மாமன் படம் 45 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, ஜோஷு ஜார்ஜ், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, நாசர் நடிப்புல வெளியான தக் லைஃப் படம் இதுவரைக்கும் 6 நாட்கள்ல ஒட்டுமொத்தமா இந்திய அளவுல 40.95 கோடி மட்டும் தான் வசூல் பண்ணிருக்கிறதா தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. சூர்யாவோட ரெட்ரோ, அஜித்குமாரோட விடாமுயற்சி, பிரதீப் ரங்கநாதனோட டிராகன், சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்களோட வசூலை கூட தக் லைஃப் படம் தமிழ்நாட்டுல முறியடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க.